அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, திருமணத்தின் போது வலிமா என்ற திருமண விருந்தை கொடுக்கக்கூடிய வழக்கம் முஸ்லிம்களிடம் இருக்கின்றது. இந்த விருந்துக்கு குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் அழைக்க வேண்டும். அந்த அளவை தாண்டி அதிகமான நபர்களை விருந்துக்கு அழைத்து மண்டபங்களில் திருமண விருந்து வலிமா கொடுப்பது நபி வழிக்கு மாற்றமான செயல் என்ற கருத்தை இன்றைக்கு சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து அதிகமாக பேசியும் திருமணத்தில் எந்தவிதமான அனாச்சாரங்களை செய்யாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் திருமணம் நடத்தக்கூடிய சகோதரர்கள் வலிமாவை தங்களுடைய சக்திக்குட்பட்டவாறு மண்டபங்களில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற திருமணங்களும் மார்க்கத்துக்கு மாற்றமான திருமணம். இந்த திருமணங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஒரு சாரார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இவ்விஷயத்தில் திருமணத்திற்கு வலிமா கொடுப்பதற்கு என்று மார்க்கத்தில் ஏதாவது வரம்பு, ஒரு குறிப்பிட்ட எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து மார்க்கத்தின் சரியான நிலைப்பாடு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அல் குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிட்ட அளவுதான் விருந்து கொடுக்க வேண்டும் என்று வலிமாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு எல்லையையும் அவர்கள் நிர்ணயிக்கவில்லை. ஒருவர் புது வீடு கட்டுகிறார், விருந்து கொடுக்கின்றார். எவ்வளவு கொடுக்கலாம்? எந்த விதமான எல்லையும் சொல்லப்படவில்லை. அவருடைய சக்திக்குட்பட்ட வகையில் அவர் விரும்பிய நபர்களை அழைத்து அவர் விருந்து கொடுக்கலாம். இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த தவறான கருத்தை கூறக்கூடியவர்கள் கூட புது வீடு கட்டி விருந்து கொடுக்கும்போது அந்த விருந்துக்கு மார்க்கத்திலே குறிப்பிட்ட எந்த விதமான எல்லையும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் திருமணத்தின் போது மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்கக்கூடிய இந்த வலிமா விருந்துக்கு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது என்றும், மண்டப திருமணங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, அது மார்க்கத்துக்கு மாற்றமானவை என்ற கருத்தையும் இவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் வலிமா விருந்துக்கு குறிப்பிட்ட எல்லை எங்கே மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? அல் குர்ஆனிலோ ஹதீஸிலே எங்கேயாவது அந்த எல்லையை நம்மால் காட்ட முடியுமா என்றால் அப்படி எந்த விதமான கருத்துக்களும் அல் குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை, ஹதீஸ்களிலும் சொல்லப்படவில்லை. மாறாக இதற்கு மாற்றமான கருத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வலிமாவுக்கு குறிப்பிட்ட எல்லை இல்லை. ஒருவர் அவருடைய சக்திக்குட்பட்டவாறு விரும்பிய அடிப்படையில் தான் விரும்பிய நபர்களுக்கு அழைத்து வலிமா கொடுக்க முடியும். வலிமாவை அவர் தன்னுடைய சக்திக்குட்பட்ட வகையில் தாராளமாக கொடுப்பது சிறந்தது என்ற கருத்து தான் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே திருமணம் முடித்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், அவுலிம் வலவ் பிஷாத்தின், ஒரு ஆட்டையாவது நீ வலிமா கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு ஆட்டையாவது வலிமா கொடு. வலிமா குறைந்தபட்சத்துக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு எல்லையை நிர்ணயித்தார்கள். ஒரு ஆட்டை விட குறைத்து விடக்கூடாது. ஆடு கொடுக்க சக்தி உள்ளவர்கள் ஆடுதான் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தவறான கருத்து மார்க்கத்தின் பெயரால் சொல்லப்படுகிறது. ஆடு கொடுக்க சக்தி உள்ளவர்கள் ஆடு கொடுக்க தேவையில்லை, டீ பிஸ்கட்டை கொடுத்து வலிமா முடித்து கொள்ளலாம். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அளவுக்குள் வலிமாவை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நபி வழிக்கு மாற்றமான கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் அதுவல்ல. ஆடு கொடுக்க சக்தி உள்ளவர்கள் ஆட்டைத்தான் கொடுக்க வேண்டும். அவர்கள் டீ பிஸ்கட் போன்ற விஷயங்களோடு வலிமாவை சுருக்கி கொள்ளக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒருவர் கொடுக்கக்கூடிய வலிமாவுக்கு குறைந்தபட்சத்துக்குத்தான் நபி அவர்கள் எல்லையை நிர்ணயித்தார்களே தவிர அதிகபட்சத்துக்கு நபி அவர்கள் எல்லையை நிர்ணயிக்கவில்லை. இப்போ குறைந்தபட்சம் ஒரு ஆட்டையாவது கொடு என்றால் அதிகபட்சம் எவ்வளவு? அவருடைய சக்திக்குட்பட்டவாறு. 2 ஆடு கொடுக்க முடிந்தால் அவர் கொடுக்கலாம், 3 ஆடுகள் கொடுக்க முடிந்தால் கொடுக்கலாம். அவருக்கு எவ்வளவு ஆடுகளை கொடுக்க சக்தி இருக்கிறதோ அவ்வளவு கொடுக்கலாம். அதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய திருமணங்களிலும் இதற்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. ஹைபர் போர்க்களம் முடிந்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடிக்கும் போது 3 நாட்கள் அவர்களுக்காக வலிமா கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில பொருட்கள், அந்த நேரத்தில் உணவுப் பொருட்கள் இல்லை. நபி அவர்கள் வலிமாவுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு உணர்த்துகிறார்கள் என்றால், மன்கான இந்தஹு ஷையுன் ஃபல் யஜி பிஹி, உங்களிடத்திலே வேறு யார் உங்களிடத்திலே ஏதாவது உணவுப் பொருட்கள் இருந்தால் அதை நீங்கள் கொண்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உணவுப் பொருட்கள் இல்லை.
பிற நபித்தோழர்களிடத்திலே தன்னுடைய வலிமாவுக்காக உணவுகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வலிமா விருந்தை தயார் செய்கிறார்கள். பல்வேறு சஹாபாக்கள் நெய்யை கொண்டு வருகிறார்கள், சிலர் மாவை கொண்டு வருகிறார்கள், சிலர் பேரித்தம்பளங்களை கொண்டு வருகிறார்கள். இவை அனைத்தையும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலிமா விருந்து செய்யப்படுகிறது. வலிமா என்பது சிக்கனமாக இருக்க வேண்டும். அது எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது பரக்கத்து நிறைந்தது என்பது மார்க்கத்தில் இருக்குமே. ஆனால் நபி அவர்கள் தான்கிட்ட இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டும் வச்சு வலிமா கொடுத்துருக்கலாம். ஆனால் நபி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்ட உள்ள உணவுப் பொருட்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு வலிமாவை தயார் செய்து கொடுக்கும்போது நபி அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிக்கனம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருப்பாங்க, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள், சிக்கனமாக நான் வலிமா நடத்த போகிறேன் என்று நபி அவர்கள் ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ தன்னுடைய சக்திக்குட்பட்டவாறு அந்த வலிமாவை அமைத்திருப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஏன்? இது பரவலாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஒரு திருமணம் என்பது பகிரங்கப்படுத்த வேண்டும். எப்படி பகிரங்கப்படுத்துவது? குறிப்பிட்ட நபர்களை மட்டும் ஒரு 50 பேர் 20 பேர் 30 பேரை மட்டும் அழைத்து கொண்டு பகிரங்கப்படுத்தணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை அது இல்லை என்பதை இந்த ஹதீஸிலே நாம் அறிந்து கொள்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். குறைந்தபட்சம் ஒரு ஆட்டையாவது கொடி என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸும் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடிக்கும் போதும் ஆட்டை அறுத்து கொடுக்குறாங்க. ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் இந்த திருமண விருந்துக்கு அழைப்பு விடுவதற்கு நபி அவர்கள் அனுப்புகிறார்கள். அனஸிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அனஸே, உதுஉலி ஃபுலானன் வ ஃபுலானன், இன்னார் இன்னாரை இந்த விருந்துக்காக நீங்கள் அழையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு பெயரை சொல்லி இந்த விருந்துக்கு அவர்களை அழைத்து வருமாறு கட்டளையிடுகிறார்கள். ஒமன் லகைத்த, இன்னும் நீ யாரையெல்லாம் சந்திக்கின்றாயோ அவர்களையும் அழைத்து வா. இப்போ திருமண விருந்து சிக்கனமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும், குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது என்றால் நபி அவர்கள் நீ யாரையெல்லாம் சந்திக்கிறாயோ அவர்களையெல்லாம் அழைத்து வா என்று நபி அவர்கள் சொல்லுவாங்களா? இப்போ நபி அவர்களுக்கு பரக்கத்தை எப்படி அடைய வேண்டும் என்று தெரியவில்லையா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் சொன்ன மாதிரி விருந்துக்கு அழைப்பு விடுகிறார்கள். அழைப்பு விட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் பார்த்த நபர்கள் அனைவரையும் அழைத்து விட்டேன், இதற்கு பிறகு அழைப்பதற்கு வேறு யாரையும் நான் காணவில்லை. அந்த அளவுக்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் மணமுடிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான வலிமா விருந்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விருந்திலே கலந்து கொண்டவர்கள் ஏறத்தாழ எத்தனை நபர்கள் என்றால் அதையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 300 பேர்களுக்கு நெருக்கமாக அந்த சமூகத்தார் இருந்தார்கள், விருந்தில் கலந்து கொண்டவர்கள் இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தெரிவிக்கிறார்கள். இன்றைக்கு வலிமாவுக்கு 300ங்கிற இந்த நம்பரை கூட சொல்லியே சொல்றாங்க. 300 200 என்று விருந்துக்கு அழைப்பது கூட தவறு, நபி வழிக்கு மாற்றம். இவங்க எப்படி இந்த நபி வழியெல்லாம் அறிஞ்சாங்களா, எப்படி இவங்க ஃபத்வா கொடுக்குறாங்கன்னு தெரியல. தெளிவாக ஹதீஸில் நபிகளாருடைய திருமணத்திலேயே 300 சஹாபாக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க, பார்த்த நபர்களை எல்லாம் அழைத்து விட்டு வர சொன்னார்கள் என்று இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது ஏன் இப்படி தேவையில்லாத கட்டுப்பாடு? குரானும் ஹதீஸும் மார்க்கத்துக்கு இலகுவான ஒரு விஷயத்தை காட்டியிருக்கும் போது அதிலேயே இவர்கள் கடுமை காட்டிக்கொண்டு இதுதான் தங்களுடைய கொள்கை உறுதி என்று ஏன் பேச வேண்டும்? இதை மார்க்க பற்றுள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ், ஆலமு நிக்காஹி பரக்கத்தன் ஐசரு ஹுன்ன முனா, குறைந்த செலவில் நடத்தப்படுகின்ற திருமணம் பரக்கத்து நிறைந்தது. இந்த ஹதீஸை சுட்டி காட்டி குறைந்த செலவில் நடத்தணும்னு சொல்கிறாங்க. சரி, அந்த குறைந்த செலவு வலிமா விருந்துக்கு எல்லை எவ்வளவு? அந்த எல்லையை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இவங்களே சொல்கிறாங்க, நம்முடைய இறைச்சத்தை வச்சு தான் முடிவெடுக்கணும். வலிமா விருந்துக்கு எத்தனை நபர்களை அழைப்பது என்பதை நம்முடைய இறைச்சத்தை வைத்துத்தான் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லை இல்லை என்று தானே அர்த்தம். ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லும். இப்போ எல்லை இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லையை காட்ட வேண்டியது தானேன்னு கேட்டால் இறைச்சத்தை வச்சு முடிவெடுக்கணும், இதுதான் எல்லை இருக்கு என்று நிறுவுவதா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? குறைந்த செலவில் நடத்தப்படுகின்ற திருமணம் தான் அதிக பரக்கத்து நிறைந்த திருமணம். இதை வேறொரு ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. அகமதில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வேறொரு ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமின் யும்னில் மர்அதி தைசீர ஹித்பதிஹா வ தைசீர சதாகிஹா வ தைசீர ரஹிமிஹா.
ஒரு பெண் பரக்கத் பொருந்தியவள் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், அவளை பெண் பேசுவது இலகுவாக இருக்கும், அவளுடைய மகர் தொகையும் இலகுவாக இருக்கும், அவள் குழந்தை பெற்றெடுப்பதற்கும் ஒத்துக்கொள்வாள், அதற்கும் அவள் இசைந்து விடுவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி, இதுதான் ஒரு பெண்ணுடைய பரக்கத்தின் அடையாளம் என்று சொல்கிறார்கள். ஆக குறைந்த செலவில் நடத்தப்பட வேண்டும் என்றால் அதனுடைய விளக்கம் மகர் குறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஹதீஸின் கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய விளக்கம். ஆனால் இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அதை விருந்துக்கு, வலிமா விருந்துக்கு பொருத்துறாங்க. வலிமா விருந்துக்கு அதை நம்ம பொருத்த முடியாது. காரணம், இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. நபி அவர்கள் எல்லையிடவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். இப்போ மகருக்கு எப்படி நாம் பொருத்த முடியும்? அல்லாஹ் நீங்கள் குவியலை கூட கொடுக்கலாங்கிறானே மகர் தொகையை. அல் குர்ஆனில் குவியலை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தவில்லை. மகர் தொகையை நீங்கள் குவியலாக கொடுத்திருந்தாலும் கொடுத்த தொகையை நீங்கள் மறுபடி வாங்கக்கூடாது என்ற இடத்துல தான் அல்லாஹ் குவியலாக கொடுத்திருந்தாலும் என்று பேசுகிறான். குவியலைத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அதிகமான அளவில் மகர் கொடுத்திருந்தால் கொடுத்த தொகையை மறுபடியும் திருப்பி கேட்கக்கூடாது. ஒருவர் விரும்பி தன்னிடத்தில் சக்தி இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அவர் அதிகமாக மகர் கொடுக்கலாம், விரும்பினால் அவர் கொடுக்கலாம், அதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் மகர் அதிகமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று அல் குர்ஆனிலோ ஹதீஸிலே எங்கேயே ஆர்வமூட்டப்படவில்லை, வலியுறுத்தப்படவும் இல்லை. எந்த இடத்திலும் வலியுறுத்தப்படவே இல்லை. இன்றைக்கு ஒரு சில அளவீடுகளை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள். மகர் அதிகமாக இருக்கணுமா, 2 லட்சம் 3 லட்சம் இருக்குமா, வலிமா விருந்து 1000 2000 3000 இப்படி தான் இருக்கணுமா? உங்களுக்கெல்லாம் யார் இந்த கணக்கை சொன்னா? மகர் 3 லட்சம் இருக்கணும், வலிமா விருந்து 2000 3000த்துக்குள்ளே இருக்கணும், இந்த 2 லட்சம் 3000 கம்பேரிசன்லாம் உங்களுக்கு சொன்னது யார்? எங்கேருந்து எடுத்தீங்க? இப்படி எந்த ஒரு சட்டத்திட்டம் மார்க்கத்தில் கிடையாது. மகர் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று எந்த ஒரு ஆர்வமூட்டமும் மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்படலை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ இது ஆடம்பரத்தில் வராதா என்ற ஒரு சந்தேகமும் சில நபர்களுக்கு இருக்கும். ஒருவர் ஆயிரக்கணக்கான நபர்களை அழைத்து விருந்து போடுகிறார், இது ஆடம்பரத்தில் வராதா? ஆடம்பரம் என்றால் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், எல்லை மீறாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ எது இஸ்ராஃப்? ஒரு மனிதர் தன்னுடைய சக்திக்கு மீறி சுமைகளை சுமந்து கொள்வதுதான் இஸ்ராஃப். ஒரு மனிதர் தன்னுடைய சக்திக்கு மீறி செலவுகளை செய்வதும் அந்த செலவுகள் பிரயோஜனமற்ற அடிப்படையில் வீண் விரயம் செய்வதும் தான் மார்க்கத்திலே கண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இது திருமண விருந்தில் மட்டும் வராது, எல்லா விஷயங்களையும் வரும். ஒரு மனிதன் உடுத்தக்கூடிய ஆடையில் கூட இந்த எல்லை மீறுதல் வரும், ஆடம்பரம் வரும். எப்படி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆயிரக்கணக்கிலே செல்வத்தை வழங்கி இருக்கிறான், அவன் சில 500 ரூபாயை செலவழித்து ஒரு நல்ல ஆடையை வாங்கினால் அது இஸ்ராஃப் கிடையாது. அவனுடைய சக்தி, அவனுடைய பொருளாதாரத்தை வைத்து பார்க்கும்போது அல்லாஹ் அவனுக்கு அனுமதித்த விஷயம், ஹலாலான விஷயம். அதே நேரத்திலே ஒரு மனிதன் அன்றாட காட்சியாக இருக்கிறான், அவனுக்கு உண்ணுவதற்கு கூட சிரமமான ஒரு நிலை இருக்கிறது. இந்த நேரத்திலே அதிகமான அளவை செல்வத்தை ஆடைக்கு செலவழித்து உண்ண வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது வட்டிக்கு வாங்கி, கடனுக்கு வாங்கி, இது போன்ற செலவுகளை அவன் செய்தால் இவன் விஷயத்தில் இது ஆடம்பரமாக இருக்கும். ஒருவர் புது வீடு கட்டுகிறார், விருந்துக்கு அழைக்கிறார், அதில் கூட ஆடம்பரம் வரும். அவருடைய சக்திக்குட்பட்ட வகையிலே அந்த விருந்தை அமைத்து கொண்டால் அதிலே ஆடம்பரம் இல்லை. ஆனால் வட்டிக்கு வாங்கி, கடனுக்கு வாங்கி, அவர் தன்னுடைய சக்திக்கு மீறி அந்த விருந்தை அமைக்கும் போது அதில் ஆடம்பரம் வரும். வாகனத்தில் ஆடம்பரம் வரும். வீட்டில் வசிக்கிறார், அந்த வீட்டை தேர்வு செய்கின்ற விஷயத்தில் ஆடம்பரம் வரும். உண்ணக்கூடிய விஷயத்தில் ஆடம்பரம் வரும். இப்போ இந்த ஆடம்பரம் என்பது எப்படி முடிவு செய்வது? அது அவரவர்களுடைய சூழலுக்கு தகுந்தவாறு, அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்தவாறு அவங்களுடைய விஷயங்களை அவர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். எப்போது ஒரு மனிதர் தன்னுடைய சக்திக்கு மீறி அவர் செலவுகளை அமைக்கிறாரோ அப்போது அது மார்க்கத்திலே கண்டிக்கப்படுகின்ற விஷயமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தேவையில்லாத சட்டங்களை போட்டுக்கொண்டு சரியான அடிப்படையில் திருமணம் நடத்தக்கூடிய மக்களை குற்றவாளிகளை போல காட்டி அந்த திருமணங்களை புறக்கணிக்க வைத்து அதனால் உறவுகளை தேவையற்ற அடிப்படையில் அந்த திருமணங்களில் கலந்து கொள்ளாமல் பகைக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குகிறார்கள். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்காக நாம் ஒரு பாவத்தில் பங்கெடுக்காமல் இருப்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாத சட்டங்களை எல்லாம் இவர்களாக தீட்டி வைத்து கொண்டு இதை வைத்து சமூகத்திலே திருமணம் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியில் மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய விஷயத்தில் தேவையில்லாத கட்டுப்பாடுகளை போட்டு அந்த சந்தோஷத்தை சீர்குலைத்து அங்கே உறவுகளை எல்லாம் பிரித்து இப்படி மக்களை கஷ்டப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். இதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இவர்களுக்கு இது போன்ற கருத்துக்களை தேவையில்லாமல் சொல்லக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு நம்ம சொல்கிறோம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹலக்கல் முத்தனத்திஊன், மார்க்கத்திலே வரம்பு மீறக்கூடியவர்கள், தேவையற்ற கடுமைகளை காட்டக்கூடியவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் நாசமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு வலிமா விருந்திலே இது போன்ற ஃபத்துவாக்கள், தேவையற்ற எல்லை மீறல்களை காட்டிக்கொண்டு இவர்கள் இருக்கிறார்கள், மக்களுக்கு இவர்கள் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களிலேயே மிகப்பெரிய பாவி யார் என்று தெரியுமா? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் குறித்து கேள்வி கேட்டு அந்த கேள்வியால் ஒரு விஷயம் ஹராமாக்கப்பட்டு விட்டால் இவர்தான் மிகப்பெரிய குற்றவாளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இப்போ மார்க்கம் ஹலாலாக்கிய ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டு அதனால் ஹராமாக்கப்பட்டாலே அவர் குற்றவாளி என்றால், மார்க்கம் ஹலாலாக்கி இருக்கக்கூடிய விஷயத்தை ஹராம் என்று சித்தரிப்பது அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்பதை புரிந்து இது போன்ற தவறான கருத்துக்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சிறு உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.